வணக்கம். இது வசந்தம் டிவியின் செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். சாக் மாநாட்டில் வெற்றிகரமாக பங்கேற்ற ஜனாதிபதி இன்று தாயகம் திரும்பினார். பயங்கரவாதத்தை தோல்வியடைய செய்த இலங்கை தொடர்பில் சாக் மாநாட்டில் அதிக அவதானம். அமைச்சர் GL பீரிஸ் தெரிவிப்பு. 2012ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் தயாரிக்கும் பணிகள் பூர்த்தி. எதிர்வரும் 21ஆம் திகதி பாராளுமன்றத்தில். அதிகாரத்தை பெற்றுக்கொள்ளும் மக்கள் பிரதிநிதிகள் பொறுப்புகளையும் நிறைவேற்ற வேண்டும். அமைச்சர் பசில் தெரிவிப்பு. ஜனாதிபதியின் அரசியல் சாணக்கியத்தினால் நாடு பல்வேறு துறைகளில் அபிவிருத்தி. அமைச்சர் ஹக்கீம் புகழாரம். பூகோள பொருளாதார பிரச்சினைகளை ஆராயும் எபெக் மாநாடு ஹவாயில். சர்வதேச தலைவர்கள் பங்கேற்பு. இனி விரிவான செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள். பிராந்திய இணக்கப்பாட்டுடன் கூடிய பல்வேறு வரப்பிரசாதங்களுடன் சாக் மாநாட்டை வெற்றிகரமாக முடித்துவிட்டு ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ நாடு திரும்பினார். 17வது சாக் அரசு தலைவர்கள் மாநாட்டில் பங்கேற்பதற்காக மாலைத்தீவுக்கு விஜயம் மேற்கொண்ட ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தலைமையிலான தூதுக்குழுவினர் இன்று தாயகம் திரும்பினர். அந்யோன்ய தொடர்புகளை அபிவிருத்தி செய்தல் என்ற தொனிப்பொருளில் மாலைத்தீவின் அத்து நகரின் இதாது மாநாட்டு மண்டபத்தில் சாக் மாநாடு இடம்பெற்றது. சாக் வலயத்தில் மிக சக்தி வாய்ந்த மனித வளம் இருப்பதாக மாநாட்டில் உரையாற்றிய ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார். மக்கள் மத்தியில் இருக்கும் திறமை மற்றும் படைப்பாற்றல்கள் சாக் பிராந்திய மக்களிடம் இருக்கும் மிகப்பெரிய சக்தி எனவும் அந்த சக்தியையும் படைப்பாற்றலையும் மேம்படுத்துவதற்காக ஆதரவளிப்பது பிராந்திய தலைவர்களின் பொறுப்பெனவும் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்தார். இந்த மாநாட்டில் பங்கு பற்றிய ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ மாலைத்தீவு ஜனாதிபதி முகமது நசீத், நேபாள பிரதமர் பாபுராட் பட்டராய், ஆப்கான் ஜனாதிபதி ஹமீத் கர்சாய், இந்திய பிரதமர் கலாநிதி மன்மோகன் சிங், பாகிஸ்தான் பிரதமர் யூசுப் ரசா கிலானி, பூட்டான் பிரதமர் ஜிக்மி தின்லே ஆகியோருடனும் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டார். பொதுநலவாய அமைப்பின் பொதுச் செயலாளர் கமலேஷ் சர்மாவையும் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ சந்தித்து கலந்துரையாடினார். இந்திய பிரதமருடன் மேற்கொண்ட பேச்சுவார்த்தையின் போது வடபகுதி மீனவர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் தொடர்பாக அவதானம் செலுத்தப்பட்டது. இப்பிரச்சினை மிகவும் சுமூகமாக தீர்த்துக் கொள்ள முடியும் என்பதே இரு தலைவர்களினதும் ஒருமித்த கருத்தாகும். சாக் மாநாட்டில் பங்கு பற்றிய அரசு தலைவர்களுக்காக வெலிங்கிலி ஷங்ரிலா ஹோட்டலில் இடம்பெற்ற இரவு விருந்துவசாரத்திலும் ஜனாதிபதி கலந்து கொண்டார். பிராந்திய ஒத்துழைப்பை மேலும் அபிவிருத்தி செய்யும் முகமாக சாக் நாடுகளின் வெளிநாட்டு அமைச்சர்கள் 4 ஒப்பந்தங்களில் கைச்சாத்திட்டனர். மாநாட்டின் இறுதியில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது மாலைத்தீவு ஜனாதிபதி முகமது நசீத் சாக் மாநாடு மாலைத்தீவில் வெற்றிகரமாக நடைபெறுவதற்கு இலங்கை வழங்கிய பங்களிப்பை பாராட்டினார். மாநாட்டுக்கு இணைவாக கலை கலாசார நிகழ்வு, கிரிக்கெட் போட்டி, திரைப்பட விழா, உணவு கண்காட்சி என்பனவும் அத்து நகரில் இடம்பெற்றன. இலங்கை சார்பாக பல்வேறு குழுக்கள் இதில் பங்கேற்றன. அடுத்த சாக் மாநாட்டை நேபாள தலைநகரான காத்மண்டுவில் நடத்துவதற்கு சாக் மாநாட்டின் இறுதி நாள் வைபவத்தில் தீர்மானிக்கப்பட்டது. ஜனாதிபதியின் இவ்விஜயத்தில் அவரது பாரியார் ஷிரந்தி ராஜபக்ஷ, அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகள் பலரும் இணைந்திருந்தனர். பயங்கரவாதத்தை தோற்கடித்த கீர்த்திமிக்க இலங்கை தொடர்பாக சாக் மாநாட்டில் உலக தலைவர்களின் அவதானம் ஈர்க்கப்பட்டதாக அமைச்சர் பேராசிரியர் GL பீரிஸ் தெரிவித்துள்ளார். சாக் மாநாட்டில் கலந்து கொண்டுவிட்டு இன்று ஜனாதிபதி தலைமையிலான அமைச்சர்கள் குழு தாயகம் திரும்பியது. இதனை அடுத்து நடைபெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டிலேயே அமைச்சர் இதனை தெரிவித்தார். අතිකරු මහින්ද රාජපක්ෂ ජනාධිපතිගේ සහභාගීත්වය පිළිබඳ சாக் மாநாட்டில் ஜனாதிபதி பங்கு பற்றியதில் பல விசேட அம்சங்கள் உள்ளன. ஜனாதிபதி ஆற்றிய உரை தொடர்பாக ஏனைய நாடுகளின் தலைவர்கள் மற்றும் பிரதிநிதிகள் மிகுந்த அவதானம் செலுத்தினர். நமது நாட்டு இன்று அமுலில் உள்ள கொள்கை திட்டங்கள் தொடர்பாக ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ ஏனைய நாடுகளை விட தெளிவாகவும் தீர்க்கமாகவும் எடுத்துரைத்தார் என மாநாட்டுக்கு வந்திருந்த தலைவர்கள் அனைவரும் தெரிவித்தனர். பயங்கரவாதம் தோற்கடிக்கப்பட்டதன் பின்னர் இலங்கையில் பொருளாதார வளர்ச்சியை ஏற்படுத்துவதற்கு ஜனாதிபதி எந்த அடிப்படையில் தீர்மானித்தார் என்பதை அறிவதில் அவர்கள் மிகுந்த ஆர்வம் செலுத்தினர். ஜனாதிபதி இவ்விஜயத்தின் போது சாக் நாடுகளின் தலைவர்களுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்வதற்கு உரிய வகையில் பயன்படுத்திக் கொண்டார். விசேடமாக ஆப்கானிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் தலைவர்களுடன் ஜனாதிபதி பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டார். இவ்விரு நாடுகளும் பயங்கரவாதத்தினால் கடுமையாக பாதிக்கப்பட்ட நாடுகளாகும். இவ்விடயத்தில் இலங்கையின் அனுபவம் தொடர்பாக ஜனாதிபதி இவர்களுக்கு
ஜனாதிபதிக்கு எடுத்துரைத்தார். அத்துடன் பயங்கரவாத முடிவடைந்து இலங்கையில் மேற்கொள்ளப்பட்டு வரும் அபிவிருத்தி திட்டங்கள் தொடர்பாக அத்தலைவர்களுக்கு எடுத்துக் கூறினார். இவ்விடயங்கள் தொடர்பில் ஜனாதிபதியின் ஆலோசனைகள் கருத்துக்கள் தொடர்பாக ஆப்கான் ஜனாதிபதி ஹமீத் கர்சாயியும் பாகிஸ்தான் ஜனாதிபதி யூசுப் ரசா கிலானியும் பாராட்டு தெரிவித்தனர். பொதுநலவாய விளையாட்டுப் போட்டிகளை நடாத்தும் வாய்ப்பை பெற்றுள்ள ஆஸ்திரேலியாவுக்கு ஜனாதிபதி வாழ்த்து தெரிவித்துள்ளார். 2018 ஆண்டு நடைபெறவுள்ள பொதுநலவாய விளையாட்டுப் போட்டிகளை நடாத்துவதற்கு ஆஸ்திரேலியாவும் இலங்கையும் போட்டியிட்டன. இதில் ஆஸ்திரேலியா வெற்றி அடைந்துள்ளது. 2018 ஆண்டு ஆஸ்திரேலியாவின் கோல்ட் கோஸ்ட் நகரில் இப்போட்டி நடைபெறும் போது இலங்கைக்கு எமது வீரர்கள் பெரும் புகழை ஈட்டித் தருவார்கள் என ஜனாதிபதி நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். இவ்விளையாட்டுப் போட்டியினை இலங்கையில் நடாத்துவதற்கு தமது நாடு மிகவும் சாதகமான விடயங்களை உள்ளடக்கிய விண்ணப்பத்தினை சமர்ப்பித்ததாக ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். இதற்காக அனுசரணையும் ஆதரவையும் வழங்கிய தனியார் துறையினர் உட்பட அனைவருக்கும் தமது நன்றியை தெரிவித்துக் கொள்வதாக ஜனாதிபதி மேலும் தெரிவித்துள்ளார். தாயகத்தை ஆசியாவின் ஆச்சரியத்தை நோக்கி இட்டுச் செல்லும் 2012 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் எதிர்வரும் 21ஆம் திகதி பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட உள்ளது. ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ எதிர்வரும் 21ஆம் திகதி பிற்பகல் 1:50க்கு வரவு செலவு திட்டத்தை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்க உள்ளார். நீதி அமைச்சர் என்ற வகையில் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ இவ்வாறு வரவு செலவு திட்டத்தை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்க உள்ளார். இதன் பிரகாரம் வரவு செலவு திட்ட விவாதம் இம்மாதம் 22ஆம் திகதி முதல் டிசம்பர் 21ஆம் திகதி வரை நடைபெறவுள்ளது. தினமும் முற்பகல் 9:30க்கு ஆரம்பமாகும் வரவு செலவு திட்ட விவாதம் மாலை 6:30 வரை நீடிக்கும். நாட்டை அபிவிருத்தி பாதையில் இட்டுச் செல்லும் பல்வேறு சாதகமான விடயங்கள் அடங்கிய வரவு செலவு திட்டம் ஒன்று இம்முறை சமர்ப்பிக்கப்பட உள்ளது. இவ்வரவு செலவு திட்டத்தை தயாரிப்பதற்காக புத்திஜீவிகள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரின் ஆலோசனைகள் பெற்றுக் கொள்ளப்பட்டன. கல்வி, சுகாதாரம் உள்ளிட்ட துறைகளுக்கு உட்கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்திக் கொடுப்பதற்காக இம்முறை வரவு செலவு திட்டத்தில் அதிக நிதி ஒதுக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. குறுகிய லாபங்களை பெற்றுக்கொள்ளும் நோக்கில் தாயகத்திற்கு எதிராக பொய்யான பிரசாரங்களை சர்வதேச ரீதியில் எடுத்துச் செல்வதிலிருந்து தவிர்த்து கொள்ளுமாறு பிரதமர் DM ஜரத்ன நாட்டுக்கு எதிரான சக்திகளிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். LTTக்கு ஆதரவான சக்திகள் உலகெங்கும் இருந்து கொண்டு எமது நாட்டை அபகீர்த்திக்குள்ளாக்க முயன்று வருகின்றன. ஜனாதிபதிக்கு எதிராகவும் செயற்படுகின்றனர். உலகில் இதுபோன்ற முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் போது நாங்கள் அனைவரும் இலங்கையர் என்றும் இது எமது தாயகம் என்றும் கருதி இந்த நாட்டை பாதுகாப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். அத்துடன் எதிர்கால சந்ததியினரை காப்பாற்றவும் சிறந்த பொருளாதார வளத்தை உருவாக்கவும் நாம் திடசங்கல்பம் பூண வேண்டும். கண்டி சிட்டி சென்டரில் நடைபெறுகின்ற விசிட் கேண்டி 2011 சுற்றுலா மற்றும் வர்த்தக கண்காட்சியில் கலந்து கொண்டு உரையாற்ற போதே பிரதமர் இவ்வாறு தெரிவித்தார். பொருளாதார அபிவிருத்தி மற்றும் சுற்றுலா அபிவிருத்தி அமைச்சும் மத்திய மாகாண முதலமைச்சர் அலுவலகமும் இணைந்து இதனை ஒழுங்கு செய்துள்ளது. மத்திய மாகாணத்திற்கே உரிய கைப்பணிப் பொருட்கள், ஆடை அணிகலன்கள், பித்தளையிலான பொருட்கள் உள்ளிட்ட சுற்றுலாத்துறைக்கு முக்கியத்துவம் வாய்ந்த 75 வர்த்தக நிலையங்கள் இங்கு ஏற்படுத்தப்பட்டுள்ளன. பல்வேறு கலாசார நிகழ்வுகளும் இதில் இணைக்கப்பட்டுள்ளன. காலை 10 மணி முதல் இரவு 8 மணி வரை நடைபெறுகின்ற இக்கண்காட்சி நாளை நிறைவடையும். மத்திய மாகாண முதலமைச்சர் சரத் ஏக்கநாயக்கவும் இந்நிகழ்வில் இணைந்திருந்தார். குடும்ப கூட்டமைப்பின் எல்லையற்ற அதிகாரமே நாட்டின் ஜனநாயகத்திற்கு விடுக்கப்பட்டுள்ள பாரிய அச்சுறுத்தலாகும் என ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதி தலைவர் கரு ஜயசூரிய தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் மக்களின் கவனம் திரும்ப வேண்டிய காலம் வந்துள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்நிலையில் அரசாங்கத்தின் செயற்பாடுகள் தொடர்பாக அழுத்தங்களை கொடுத்து தீர்வு காண முயற்சிக்கும் நேர்மையான நோக்கங்களுடைய எதிர்க்கட்சியொன்று தேவையல்லவா என்பது அனைத்து இலங்கையர்களுக்கு முன்பாக உள்ள கேள்வியாகும் என கரு ஜயசூரிய விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பொதுமக்களின் கருத்துக்களை கேட்டறியாது நாட்டின் நலனுக்காகவென தெரிவித்து செயற்பாடுகள் குறைவாக உள்ள தொழில் முயற்சிகள் மற்றும் குறைவான பயன்பாட்டை உடைய சொத்துக்களுக்கு புத்துயிர் அளித்தல் சட்டத்துக்குரிய சட்டமூலத்தை தயாரிப்பதில் காணப்பட்ட அவசரம் எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய ஆபத்திற்கான சகுனம் என அந்த அறிக்கையில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. இதன் காரணமாக வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் இலங்கையில் முதலீடுகளை மேற்கொள்வதற்கு முன்னதாக தமது முதலீடுகளை அரசாங்கம் விருப்பத்திற்கேற்ப பொறுப்பேற்றுக் கொள்ளும் என்ற அச்சத்தால் இலங்கையில் முதலீடுகளை செய்வதற்கு முன்னதாக 2 தடவைகள் சிந்தித்து செயற்படுவார்கள் என கரு ஜயசூரிய சுட்டிக்காட்டியுள்ளார்.
அரசாங்கத்தின் பங்குதாரர்களில் சிறு குழுவினரேனும் இந்த சட்டம் மீதான வாக்கெடுப்பில் கலந்து கொள்ளாமை அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததன் பின்னர் முதற் தடவையாக அதன் ஆட்சியாளர்களுக்கு அழுத்தத்துடன் கூடிய செய்தி ஒன்று கிடைத்துள்ளதாக அவர் விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது நாட்டில் இடம்பெற்று வரும் சம்பவங்களை ஒதுக்கிவிட்டு தான் தோன்றித்தனமாக பறிமுதல் செய்வதற்கான சட்டத்தை நிறைவேற்றிக் கொள்வதனை பார்த்துக் கொண்டிருக்க முடியாது எனவும், தற்போதைய அரசாங்கத்தின் ஆட்சியில் ஊடகவியலாளர்கள் கொலை செய்யப்பட்டமை, கைகால்கள் துண்டிக்கப்பட்டமை, கடத்தல்கள், மிரட்டல்கள் மற்றும் அச்சுறுத்தல்கள் இடம்பெற்றுள்ளதாகவும் ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதி தலைவர் குறிப்பிட்டுள்ளார். அவ்வப்போது இடம்பெற்று வரும் பயங்கர சம்பவங்கள் காரணமாக ஊடகவியலாளர்கள் பாதுகாப்பாக செயற்பட முயன்ற போது இலங்கை தொடர்பில் அதிக செய்திகள் வெளியாகும் இணையதளங்கள் இணையதள பாவனையாளர்கள் மத்தியில் பிரபலியமடைந்ததாக கரு ஜெயசூரிய தமது அறிக்கையில் சுட்டிக்காட்டியுள்ளார். சில இணையதளங்களுக்குள் பிரவேசிப்பதற்கான சந்தர்ப்பம் தற்போது தடை செய்யப்பட்டுள்ளதாகவும், முந்தைய பதிவுகளுக்கு அமைய அந்த இணையதளங்களுக்குள் பிரவேசிப்பதற்கான வாய்ப்பு உள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். கடந்த மாதம் தேசிய பத்திரிகை வெளியிட்ட செய்தி ஒன்றிற்கு அமைய ராணுவத்தின் ரகசிய தகவல் பிரிவு விஸ்தரிக்கப்பட்டுள்ளதாகவும் ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதி தலைவர் கரு ஜெயசூரிய விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. போலீஸ் திணைக்களத்தின் கீழ் உள்ள அரசு இரகசிய தகவல் பிரிவு செயற்படுகின்ற நிலையிலேயே இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளமை தொடர்பாக கவனம் செலுத்த வேண்டியுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்கள் போன்று அரசாங்கத்தின் பாராளுமன்ற உறுப்பினர்களும் ரகசிய தகவல் தேடுவோரின் விசாரணைக்கு இலக்காகியுள்ளதுடன் அரசியல் செயற்பாட்டாளர்கள், ஊடகவியலாளர்கள், பல்கலைக்கழக மாணவர்கள், தொழிற்சங்க பிரதிநிதிகள், சட்டத்தரணிகள் மற்றும் வேறு சிவில் செயற்பாட்டு தலைவர்கள் பலரும் இந்த விடயம் குறித்து உன்னிப்பாக அவதானம் செலுத்தி வருவதாகவும் கரு ஜெயசூரியவின் அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அரசாங்கத்திற்கு ஒத்துழைப்பு வழங்கும் போதைப்பொருள் மன்னர்களுக்கு ஒரு சட்டமும் அவ்வாறு செய்யாதவர்களுக்கு வேறொரு சட்டமும் அமுல்படுத்தப்படுவதாக ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதி தலைவர் மேலும் தெரிவித்துள்ளார். மக்கள் சேவையில் ஈடுபட்டுள்ள அரசியல்வாதிகளை அநேக மாணவர்கள் பொறாமையுடன் நோக்குவதாக ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவிக்கின்றார். சசுனட்டருண செயற்திட்டத்தின் மற்றொரு கட்டம் இன்று முற்பகல் கொழும்பு கிராண்ட் பாஸ் இசிபதனாராமய விகாரையில் முன்னெடுக்கப்பட்டது. இதன்போது பாராளுமன்ற உறுப்பினர் சஜித் பிரேமதாச கருத்து வெளியிட்டார். மற்றவரை பார்த்து பொறாமை அடையும் லோபத்தனமான வஞ்சனை குணம் கொண்டவர் எத்தகைய சிறந்த பேச்சாளராக இருந்தாலும், அழகிய உடலை கொண்டிருந்தாலும் அவர் நல்லவர் அல்ல. பொறாமை இந்த அரசியலுக்குள் உள்ளதா? புத்திக பத்திரன எனும் இளம் அரசியல்வாதி இருக்கிறார். அவர் மாத்திரை மாவட்டத்தை உலுக்கி ஒரே தடவையில் அல்லது ஒரு இடத்துக்கு வந்த சிறந்த அரசியல்வாதி ஆவார். ஷிரான் லக்திலக சிறந்த கொள்கைகளை உடைய நற்பண்புகளை கொண்ட முக்கிய கருத்துக்களால் அரசியல் துறையை வலுப்படுத்தக்கூடிய சிறந்த புத்திஜீவி ஆவார். பொறாமை, பகைமை, குரோதம், வஞ்சனை, தமது நலன் குறித்து மாத்திரம் சிந்திக்கும், தமக்கு நெருக்கமானவர்களை வலுப்படுத்தும் கீழ்த்தரமான அரசியல் கலாச்சாரத்திற்கு நாம் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். கிராண்ட் பாஸ் இசிபதனாராமய விகாரையின் நிர்மாண பணிகளுக்காக சஜித் பிரேமதாச இதன்போது நிதி உதவி வழங்கினார்.